Hello world. இது உங்களோட JavaScript tutorialோட 42வது வீடியோ அண்ட் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வந்து ஒரு எலிமெண்ட்ல இருந்து எப்படி இன்னொரு எலிமெண்ட்டை வந்து நாங்க அக்சஸ் பண்றது அப்படி அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான். அண்ட் இதுதான் வந்து DOM API-யோட கடைசி வீடியோ அண்ட் இதுக்கு பிறகு வந்து நாங்க ஒரு அப்ளிகேஷன் பார்ப்போம். ஒரு பேசிக் டு டூ அப்ளிகேஷன் தான். பட் அது இதுவரைக்கும் நாங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து அது கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலி இந்த DOM அப்படிங்கிற விஷயத்தை. ஓகே கிரேட். ஸோ நாங்கள் குயிக்காக இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓகே ஸோ இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது வித் ஐடி ஆஃப் கண்டெய்னர் அண்ட் அதுக்குள்ள 5 லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் அதில் இந்த ஜாவா அப்படிங்கிற இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு வந்து நான் ஒரு ஐடியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நாங்கள் போக போக பார்ப்போம். ஓகே ஸோ இதை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அதுக்குள்ளே இருக்க 5 ஐட்டம்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஓகே கிரேட். ஸோ இப்போ நாங்கள் எப்படி ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டை அக்சஸ் பண்ணுறது அப்படி இல்லாட்டி நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே கிரேட். ஸோ இப்போ முதல்ல இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட் எலிமெண்ட்லேருந்து ஒரு சைல்டில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு விடுங்க. ஸோ அதுக்கு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து சில்ட்ரன் சைல்டு எலிமெண்ட் சைல்டு எலிமெண்ட்ஸ் ஐ கெஸ். எனிவே ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பேரண்ட் எலிமெண்ட் எடுக்கிறேனே. ஓகே யா ஸோ இப்போ டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கண்டெய்னர் அப்படிங்கிறது இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது அந்த யூஎலுக்கு இருக்க ஐடி ஐ கெஸ். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட யூஎல்ல தான் தரும். ஸோ இப்போ இந்த யூஎல்ங்கிறது பேரண்ட் ரைட். ஸோ அதில் வந்து சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேரண்ட் எலிமெண்ட்லேருந்து டாட் சில்ட்ரன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்டோட சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணும். இந்த கேஸில் வந்து இருக்க சில்ட்ரன்ஸ் யார்? இந்த 5 லிஸ்ட் ஐட்டம்ஸ் ரைட். ஸோ அதுதான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகே கிரேட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் அண்ட் இது ஒரு கலெக்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் HTML கலெக்ஷன். ஏன்னா வந்து இதுக்குள்ள 5 எலிமெண்ட் இருக்குன்னா அது சிங்கிள் வேல்யூவாக இருக்காது, ஆல்வேஸ் ஒரு கலெக்ஷனாக இருக்கும். பட் இதில் ஒரு கேர்ஃபுல்லான விஷயமா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இது HTML கலெக்ஷன்னா ஒரு அரே கிடையாது. ஸோ ஒரு அரே நீங்கள் அரேக்கு இருக்க மெத்தட்ஸ் எதுவுமே வந்து இந்த கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண இயலாது. இப்போ உதாரணத்துக்கு for each அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு ரைட். ஸோ இப்போ எடுங்க, சப்போஸ் உங்களோட லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ள இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும், அதுக்கு நீங்கள் இந்த for each அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும்னு வைங்களேன். அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து டிரெக்டாக வந்து இந்த HTML ul.children.for each அப்படின்னு உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது ரைட்டா. அதுக்கு காரணம் என்னன்னா இது இந்த ul.children வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக தரது ஒரு அரேயில் ஜஸ்ட் ஒரு HTML கலெக்ஷன் தான். அது வந்து அரேயை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக அதை அரேக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். அரேயில் வந்து array.from அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து வேறு கலெக்ஷன்ஸை அரேயாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது HTML கலெக்ஷன் ரைட், இந்த ul.children அப்படிங்கிறது. ஸோ ul.children அதை வந்து இந்த அரே ஃப்ரம் மெத்தடுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷனை வந்து ஒரு அரேயாக மாற்றி உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணி காட்டும். ஓகே கிரேட். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் டிரெக்டாக அந்த அக்சஸ் பண்ணுற விளையாட்டுக்கு போவோம். அண்ட் இப்போ யூஎல் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அந்த டாப் லெவல் பேரண்ட் லெவலில் இருக்க அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே சைல்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்குரிய ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க ul.children அப்படின்னு சொல்லி நாங்கள் போடும்போது இதுக்குள்ளே வந்து எல்லா சில்ட்ரனும் லிஸ்ட் ஆனது. இதை தவிர்த்தும் சில ஒரு ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல்டை மட்டும் எடுக்கணும்னு வைங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ul.first எலிமெண்ட் சைல்டு ரைட். இந்த எலிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் முக்கியம். நான் மேபி இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து இந்த எலிமெண்ட்டுக்கும் மற்ற இப்போ இதில் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு ஒரு விஷயம் இருந்தது ரைட். இதுக்கும் இந்த எலிமெண்ட் சைல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் எண்டில் சொல்கிறேன். ஓகே கிரேட். ஸோ இந்த ul.first எலிமெண்ட் சைல்டு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தரும் ரைட்டா. கிரேட். ஸோ இதே போல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஆப்வியஸ்லி என்ன லாஸ்ட் எலிமெண்ட் சைல்டு. ஓகே சி PHP அண்ட் JavaScript. கிரேட் ரைட். ஸோ இப்போ நாங்கள் பேரண்ட்லேருந்து எப்படி ஒரு சைல்டு அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற சைல்டு எலிமெண்ட்ஸ் அக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் ரைட். அண்ட் இப்போ சைல்டுலேருந்து எப்படி பேரண்ட் லெவலுக்கு போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஜாவா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடி கொடுத்துருந்தது சரியா. இப்போ ஜாவா அப்படிங்கிறது ஒரு சைல்டு லெவலில் இருக்க ஒரு விஷயம் ரைட். ஸோ இதில் வந்து எப்படி எங்களோட பேரண்டான அந்த யூஎல்ல எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ java.parent எலிமெண்ட். ஸோ java.parent எலிமெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டாப் லெவலில் இருக்க எலிமெண்ட்டை தரும். ஓகே ஸோ இப்படி தான் வந்து ஒரு சைல்ட்லேருந்து நீங்கள் பேரண்ட் அக்சஸ் பண்ணுறது. அண்ட் இப்போ ஒரு ஓகே இப்போ பேரண்ட்லேருந்து சைல்ட்லேருந்து பேரண்ட் இது ரெண்டும் ஓகே இப்போ சேம் லெவலில் இருக்க எலிமெண்ட்ஸுக்கு இடையில வந்து உங்களுக்கு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு ஜாவா அப்படிங்கிற ஒரு ஆளோட அக்சஸ் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதுலேருந்து அதுக்கு மேலே இருக்க ஆளை வந்து பற்றி தெரியணும்னு வைங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா சிப்லிங்ஸ் அப்படின்னு சில செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதுகளை யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஜாவா அப்படிங்கிறதுக்கு அதே லெவலில் இருக்க அதுக்கு மேலே இருக்க எலிமெண்ட் என்ன, இப்போ இந்த கேஸில் எங்களுக்கு ஆப்வியஸ்லி பைத்தன்னு தெரியுது ரைட். அதை எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக எடுக்கலாம்னா ஜாவா which is the element டாட் அதுக்கு பிறகு உங்களுக்கு siblings previous next sibling previous sibling
நெக்ஸ்ட் எலிமெண்ட் சிப்ளிங், ப்ரீவியஸ் எலிமெண்ட் சிப்ளிங்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ அதுங்க ப்ரீவியஸ் எலிமெண்ட் சிப்ளிங் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாவாக்கு மேலே இருக்க ஆளை தருவார். இப்போ இந்த கேஸில் வந்து பைத்தான். அண்ட் நெக்ஸ்ட்னா ஆப்வியஸ்லி என்ன, ஜாவாக்கு அடுத்து வர ஆள், ரைட்? யா, கிரேட். ஸோ இதுதான் வந்து அந்த சேம் லெவலில் இருக்க எலிமெண்ட்ஸுக்கு இடையில நேவிகேட் பண்ணுறது. இப்போ இது நேவிகேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு சி ஷாப்பை ஸ்டைல் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ சி ஷாப் இந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதில் நீங்கள் வேண்டிய சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ சி ஷாப், இப்போ உங்களுக்கு வந்து இந்த சி ஷாப்பை கலர் பண்ணணுமா இருந்தால் மேபி ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு மேபி சம் ஒரு கிரே மாதிரி ஒரு கலர் கொடுப்போமே. உப்ஸ், அது விளங்காது பெருசாக. மேபி ஒரு ரெட் மாதிரி கலர் கொடுப்போமே. ஓகே, சி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்குரிய வேண்டிய ஆப்ரேஷனை வந்து அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் இன்னொரு எலிமெண்ட்டை வந்து இந்த இதுக்கு ரிலேட்டிவாக வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இது மூலமாக நான் சொல்ல வர மெயின் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, எப்படி பேரண்ட் எலிமெண்ட்லேருந்து சைல்டு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது, சைல்டு எலிமெண்ட்லேருந்து எப்படி பேரண்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது, அண்ட் சைல்டு எலிமெண்ட்லேருந்து அதே சிப்ளிங் லெவல், அதாவது அதே லெவலில் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் இங்கே பார்த்துட்டோம், ரைட்? அண்ட் நான் இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஓகே, இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் இப்போ பேரண்ட் அப்படிங்கிறது எழுப்போமே, ul dot parent element. So okay, இது ul ஓட parent element தருது, not this one. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பேரண்ட் எலிமெண்ட் அண்ட் பேரண்ட் நோட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து பேரண்ட் எலிமெண்ட் அண்ட் பேரண்ட் நோட் இது ரெண்டுமே சேம் தான், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை எடுப்போமே. ஓகே, மேபி இந்த ul டாட் சில்ட்ரன், ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சைல்டு அப்படின்னு நாங்கள் பிரிண்ட் பண்ணும்போது லாஸ்ட் டைம் வந்து அந்த யூஎலுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் எல்ஐ வந்துச்சு, ரைட்? லிஸ்ட் ஐட்டம் வந்தது. தட்ஸ் ஃபைன், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யூஎல் டாட் ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு எடுங்களேன். ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது, இந்த எல்ஐ வருது இல்லை. ஆனால் எங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இந்த யூஎலுக்குள்ளே இருக்க முதல் ஆள் வந்து இந்த குறிப்பிட்ட எல்ஐ அப்படிங்கிறது, ரைட்? ஆனால் இந்த இடத்துல அது பிரிண்ட் ஆகலை, சாரி, ஓகே, பட் இந்த இடத்துல இது டெக்ஸ்ட் அப்படின்னு தருது. ஸோ இது என்னன்னா வந்து நோட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ டாம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ண எல்லா விஷயமுமே வந்து எலிமெண்ட்ஸ், ரைட்? இப்போ நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இப்போ டாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வேறு டைப்பான நோட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எலிமெண்ட் நோட்ஸ் இருக்குது, அதுங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள், ரைட்டா? எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு விதமான நோட்ஸ் தான். அதே போல் டெக்ஸ்ட் நோட்ஸ் இருக்குது, ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸில் இப்போ இந்த யூஎல் இருக்குது தானே. ஓகே, இந்த டெக்ஸ்ட் நோடை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் நோடை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் இந்த நோடுக்கு வேல்யூ பாருங்கள், இது எம்டியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த யூஎலுக்கு கீழே நாங்கள் எந்த டெக்ஸ்ட்டும் போடலை. சப்போஸ் இதில் நான் ஒரு டெக்ஸ்ட் போடுறேன் இப்போ உள்ளதுக்கு, ஹலோ தேர், சேவ். ஓகே, ரைட். ஸோ இந்த ஹலோ தேர் வந்து ஒரு எலிமெண்ட் இல்லை, அது ஒரு டெக்ஸ்ட் நோட். இப்போ நான் வந்து உங்களுக்கு யூஎல் டாட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சைல்டு அப்படின்னு எடுக்கிறேன். oops, இப்போ refresh ஆனதால ul equal to document container, yeah, great. okay, ul dot first element child அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஆப்வியஸ்லி அதுக்கு அடுத்து வர எலிமெண்ட் நோடு தான் பார்க்கும், ரைட்டா? இது ஒரு ஸ்பெஷல் கேஸ், ரைட்? இந்த எலிமெண்ட் சைல்டு அப்படின்னு வர ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்லேருந்து அதோட ஃபர்ஸ்ட் சைல்டு அண்ட் அந்த சைல்டு வந்து எலிமெண்ட்டாக இருக்க விஷயத்தை தான் இது தருது, ரைட்டா? பட் நீங்கள் உண்மைக்குமே யூஎல் டாட் ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டெக்ஸ்ட், அதாவது இந்த டெக்ஸ்ட்டை தரும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டுங்கிறது அது ஃபர்ஸ்ட் நோடை தான் தரும், ரைட்? அது ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் நோட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். நோட் வந்து எப்பயுமே எலிமெண்ட்டாக இருக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. அது நோட் வந்து எலிமெண்ட்டாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஈவன் கமெண்ட்டாக கூட இருக்கலாம். கமெண்ட் வந்து ஒரு விதமான டெக்ஸ்ட் நோட் தான். ஈவன் ஒரு காலத்தில் அட்ரிபியூட் கூட ஒரு நோடாக இருந்தது, பட் இப்போ வந்து அட்ரிபியூட்டை யாரும் வந்து ஒரு நோட் டைப்பில் பார்க்குறது இல்லை, ரைட்? ஆனால் அதுக்குரிய ரெலவெண்ட் லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு இந்த நோட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு. பட் இதில் நீங்கள் இந்த எலிமெண்ட்டுக்கு நோட்ஸுக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னா வந்து எலிமெண்ட் வந்து ஒரு விதமான நோட் தான், ரைட்? இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நோட், பட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டைப்பான நோடை செக் பண்ணும், ரைட்? அண்ட் யா, ஐ திங்க் அதுதான் நான் மெயினாக சொல்ல வந்த ஐடியா. அங்கே நோடுன்னு ஒரு கன்செப்ட் இருக்குது, எலிமெண்ட்னு ஒரு கன்செப்ட் இருக்குது, அண்ட் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட்டை நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக சொல்ல வந்த ஐடியா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் விளங்கலாட்டி ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.